தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனரும் நடிகருமான திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க தான். அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹை சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு காரும் ஷோரூம் மட்டும் ஒரு 18 எபிசோட் பண்ணிட்டேன். எப்போவும் ஜாலியாக கெஸ்ட்டு கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போவேன். இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பயமாகவே இருக்குது. ஏங்க என்னை பார்த்து பயப்படுறீங்க? எப்படி பேசுவேன் அப்படின்னு தெரியல. இளைய தளபதி விஜய் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பார்க்கும்போது அவங்க டேடி அதை விட ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நான் ஆஃபீஸில் என்ட்ரி ஆகும்போதே பயங்கரமாக இருந்தீங்க. 1970களில் தொடங்கிய பயணம் 70ல் அசிஸ்டன்ட் டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட படங்கள் இயக்கியாச்சு. சில படங்களில் நடிக்கவும் செஞ்சாச்சு. எப்படி இருக்குது தமிழ் சினிமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். சாப்பாட்டுக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம். இன்னைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்டு இந்த பாருங்க உங்களோட சாப்பிட்டுட்டே. சினிமா தானே நமக்கு மட்டும் சோறு போடல. என்னை வச்சு ஒரு 100 பேர் 200 பேருக்கு சோறு போட வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? சினிமா மாதிரி ஒரு தொழில், சினிமான்ற ஒரு தொழிலில் தான் நம்ம தொழிலாளர்களுக்கு சோறு போட்டு வேலை வாங்குறது. வேறு எந்த தொழிலையும் கிடையாது. இங்கே எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இல்லையா, நீங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகணும். அதுதானே? கண்டிப்பாக. எங்கள் சினிமா தொழில் ஒன்று தான். தொழிலாளிகள் அப்படி கவனிச்சுக்கிறோம். உங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம் பக்கம் தங்கச்சி மடம்னு சொல்லுவாங்க, உண்மைதானா? இங்கே தான் நான் பிறந்தேன். தங்கச்சி மடம் தானா? ஓ, தங்கச்சி மடத்திலிருந்து சென்னை வந்த பயணம் அதெல்லாம் எந்த காலகட்டம், எதுக்காக இங்கே வந்தீங்க? தங்கச்சி மடத்துலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வரல. எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர். ராமநாதபுரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்திருக்காங்க, ராமேஸ்வரத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்திருக்காங்க, தங்கச்சி மடத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்திருக்காங்க, பரமக்குடியில் இருந்திருக்கிறாங்க, மானாமதுரையில் இருந்திருக்கிறாங்க, மணலூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்படியே அந்தந்த ஊருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, டீச்சர். எங்கள் அம்மா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர். ஸோ அவங்களும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்தந்த ஊருக்கு போயிடும். திருப்பாச்சேத்தி, அங்கே இங்கே பரமக்குடி, இப்படி அந்தந்த ஊர்களில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஊரில் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா. உங்களை பார்க்கும்போதெல்லாம் நடிகர் விஜய் எந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்காரோ அதை விட அதிகமாக ஒருபடி மேலே தான் அவங்களுடைய அப்பா இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு நேரில் பார்க்கணும்னு நினச்சி தான் வந்தேன். நீங்கள் அந்த சேர்ல அப்படியே கெத்தா உட்காந்துருந்தீங்க. விஜயோட என்னை கம்பேர் பண்ணலாமா? பார்க்கும்போது அப்படி தான் இருக்கீங்க. லைட்டாக நீங்கள் திரும்பி பாருங்க, கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரி, ஏதோ சொல்றீங்க, சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக. அப்ப மாதிரி புள்ள இருக்கிறது, புள்ள மாதிரி அப்பா இருக்கிறது ஆச்சரியம் இல்லையே. கண்டிப்பா 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 100% உண்மை. உங்களுடைய இந்த 80 வயசுலயும் கூட அவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா இருக்கீங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க, உணவை தாண்டி? அதாவதுங்க, இந்த தொழிலில் இருக்கிறவங்க முதல்ல தன்னை அழகா நினைச்சுக்கிறணும். நம்ம அழகா இருக்கிறோம்னு நினைக்கணும். அடுத்தது ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வேலை செய்யும்போது இது மண்வெட்டி எடுத்துக்கிட்டு உடல் உழைப்பு கிடையாது, மன உழைப்பு, மைண்டு உழைப்பு இல்லையா? அந்த மைண்டு உழைப்புன்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம ஒரு டீப்பாக வேலை செஞ்சோம்னா ஹெட்டேக் வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறோம் நாங்கள். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் 12 மணி நேரம் இல்லையா? இந்த 12 மணி நேரம் வேலை செஞ்சால் எனர்ஜியோடு வேலை செய்யணும், டயர்ட்னஸ் வரக்கூடாது. அப்போ டயர்ட்னஸ் வரக்கூடாது, எனர்ஜியோடு வேலை செய்யணும்னா அந்த தொழிலை நேசித்து வேலை செய்யணும். அதை ஒரு தொழிலாக நினைக்காம அது ஒரு லைஃப். நம்ம மூச்சு விடுறோம்ல, மூச்சு விடும்போது டயர்டாகிறோமா? கிடையாது. எத்தனை மூச்சு விட்டாலும் டயர்டாகுமா? அதே மாதிரி தான் இந்த தொழிலையும் ஒரு மூச்சு மாதிரி நினச்சி, நம்ம உயிர் மாதிரி நினச்சி அந்த வேலை செய்யும்போது அந்த எனர்ஜி எப்போதுமே இருக்கும், இந்த ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸோட வேலை செய்யும்போது அந்த ஹாப்பினஸ் முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது மாதிரி அப்படி சந்தோஷமாக வேலை செய்யும்போது
அந்த சந்தோஷம் முகத்தில் வந்துருக்கு. அவ்வளோதான். கேட்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுனா என்னதான் இருக்கு? நான் வந்து இப்போ வெஜிடேரியனுக்கு வந்துட்டேன். மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தோசை, மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக மட்டன் குழம்பு வைப்பாங்க. மனைவியை விட அம்மா ரொம்ப சமைப்பாங்களா? சொல்லலாம். கண்டிப்பா உங்க ஒய்ஃப் இன்டர்வியூ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவங்களே சொல்லுவாங்க. எங்கள் ஆட்சி மாதிரி சமையல் பண்ண முடியாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் என் ஒய்ஃபும் வந்து ரொம்ப அழகாக பண்ணும், சமையல் பண்ணுவாங்க. எப்படின்னா எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, எங்கள் ஷோபாவுடைய அம்மா, அவங்க நான் வெஜிடேரியன் சூப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷோபாவுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் சில விஷயங்கள் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன், அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு. அவளும் சொல்லுவாள், ஆமாம் ஆமாம் அவங்க அம்மா வைக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படியாவது ஒரு ஸ்மைலோட தான் நான் அந்த ஷூட்டை முடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். ஒரு ஸ்மைல் பார்த்துட்டேன். உங்களுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறது பிடிக்குமா? கணவன் மனைவி தனியாக, குழந்தைகள் தனியாக இருக்கிறது பிடிக்குமா? எனக்கு எல்லாரும் இருக்கணும். ஒரு குடும்பன்றதே, ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்கிறதே அவன் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கு. இந்த வீடு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய வீடு. நான், என் மனைவி, என் அம்மா, என் ஒய்ஃபுடைய அம்மா, இது நிரந்தரமாக இருப்போம். ஆனால் என் அண்ணனுடைய பசங்க இங்கே தான் வந்து தங்கி படிப்பாங்க. ஏன்னா சென்னையில் நான் இருக்கிறேன், அவங்களாம் வெளியூரில் இருக்கிறாங்க. என் தங்கச்சி பசங்க இங்கே தான் வந்து படிப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அது கலகலன்னு இருக்கணும். விஜய் பார்த்தீங்கன்னா எங்களோட அவன் படுத்து தூங்கினதை விட இந்த அவனுடைய கசின்ஸ், உங்களுடைய தம்பி பொண்ணு, அண்ணன் பொண்ணு, அக்கா பசங்க, இவங்களோட இந்த ரூமில் படுத்து தூங்குறது தான் அதிகமாக இருக்கும். அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த ரூமில் சத்தம் கேட்டுக்கிட்டு, அந்த ஏஜில் சொல்கிறேன். நமக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றோம்னா அந்த சத்தம், இந்த குழந்தைங்க விளையாடுற சத்தம், இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிடும், நம்ம டயர்ட்னஸ்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பேரண்ட் பேத்தியெல்லாம் போய் பார்ப்பீங்களா? நிச்சயமா பார்க்காம எப்படி சார்? அவங்க வந்து நான் போய் பார்க்குறத விட அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ வந்து பார்த்துட்டு போயிடும். அந்த சத்தங்கள்லாம் இப்போ கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சத்தங்கள்ன்றது எப்படின்னா, நான் சொல்கிறது நிறைய பேரம்பேத்திகள் இருந்து அந்த சத்தத்தை நான் சொல்கிறேன். அந்த சத்தங்க அதுன்றது வேற. என் பேத்தி 2 பேரும் ரொம்ப குவாய்ட். நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க தனி ஃபேமிலி ஆகிட்டாங்களா? கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தனி ஃபேமிலியாக போயிட்டாங்க சார் வீட்டுக்கு? இல்லை அது எப்படின்னா, கல்யாணம் லண்டனில் நிச்சயம் பண்ணோம், நிச்சயார்த்தம் நடந்துச்சு. அது நிச்சயார்த்தம் முடிஞ்சிட்டு இங்கே வந்த உடனே அடையாள அவருக்குன்னு தனியாக வீடு பார்த்துட்டேன் நான். அதில் வந்து ஆரம்பத்தில் நானே புஷ் பண்ணேன் தான், அவருக்கு விருப்பம் இல்லை அதில். அதுவும் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடு இப்போ அடையாள இருக்கிற வீடு இல்லை இந்த வீடு இப்போ இருக்குது. ஆமாம், பெரிய வீடு. ஆமாம், பெரிய வீடு. அப்போவே பேலஸ் மாதிரி கட்டினேன். அது அவ்வளோ ஒரு வீட்டில் வந்து 6 பெட்ரூம் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன்னா ஹீரோ ஆகிட்டார் அவர். கல்யாணம் ஆச்சுன்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரணும் ஒன்று. அடுத்தது ஒரு இண்டிபெண்டன்சி, ஒரு எண்ணம் அப்போ தான் வரும். இல்லைன்னா அப்பா இங்கே இருக்கிறாரு என்னன்னாலும் ரொம்ப அந்த டைமில் வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப எனக்கு மரியாதை கொடுப்பாரு. இப்போவும் ஒரு அப்பாவுக்கு பையன் என்ன பண்ணணுமோ அப்படி தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. இடையில நான் ஏதோ வருங்க. எங்க 2 பேருக்குள்ள எப்படின்னா, அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம். சண்டைன்னா என்னன்னா, இன்னும் வந்து நான் இதுல இன்டர்ஃபியர் ஆகிக்கிட்டே இருப்பேன். அது என்னுடைய நேச்சர். அவருடைய என்ன சொல்றது, பர்சனல் லைஃப்ல அதுல இதுல எல்லாம் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது சரியில்லைன்னு ஏதாவது நொட்ட நூலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியுது. அது தப்புன்றது, ஒரு தகப்பன் வந்து எப்பவுமே என் பிள்ளைக்கு தப்பு பண்ண மாட்டான்.
அது நியாயமான ஒன்று. ஆனால் என்னன்னா ஒரு ஒரு உச்ச ஒரு கட்டத்துக்கு ஒரு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த இதை நம்ம விட்டுறணும். அது வந்து அந்த அந்த விஷயத்தில் நான் தப்பு. ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துடணும். அந்த அந்த விஷயத்தில் நான் பண்ண தப்புன்னு சொல்லாமே தவிர அவர் நல்லா இருக்கணும்னு தானே, ஒரே பிள்ளை தானே இல்லையா? ஒரே பிள்ளைய நம்ம வந்து தப்பான வழியிலேயே கைட் பண்ணுவோம். எந்த அப்பா சார் பிள்ளைக்கு தப்புன்னு நினைச்சிருப்போம். அதனால என்னன்னா சொல்ற விதம் தப்பா இருக்கலாம், அப்படி வேணா இருக்கலாமே தவிர அதை வந்து மற்றவங்க ஊதி பெருசாக்கி அது பண்ணி இது பண்ணி அது இல்லை. இதுக்காகவே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா அதை பத்தி நாங்க எப்பவுமே கவலைப்படுறதில்ல. ரெண்டு பேரும் கவலைப்பட மாட்டோம். ஆமா, ஏதோ என்னைக்காவது பேசாம இருந்தா அந்த டைம்ல யாராவது பேட்டி கேட்பாங்க, நீங்க உங்க பிள்ளையோட பேசுறது இல்லையா? ஆமா பேசுறது இல்லை. இதுல என்ன இருக்குது? அப்பா அம்மா இப்ப பேசுறது இல்லை, இன்னைக்கு பேசுறது இல்லை அப்படின்னு. நீங்க 2 பேரும் எப்ப சண்டை போறங்கிறது வெளியில தெரிஞ்சிருமா? அதுக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல சார். சண்டை போட்டா ஒரு வாரம் பேசாம இருப்போம், 2 வாரம் பேசாம இருப்போம். அதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டுல உங்களுடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஆமா. அப்ப நம்மளோட பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு அரசு வேலைக்கோ மருத்துவ டாக்டராவோ எப்படியோ ஒரு வேலையை கொண்டு போகணும்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒரு அப்பா அம்மாவுடைய கனவாவே இருக்கும். உங்களுடைய கனவு என்னவா இருந்துச்சு? நான் அப்படி நினைக்கிறேன். என்னுடைய 2வது குழந்தை வித்யா வந்து கேன்சர்ல இறந்து போனதுனால நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், கேன்சர் ஸ்பெஷல் அதுக்குன்னே அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும், கேன்சர்னால இன்னொரு குழந்தை இறக்கக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. அந்த குழந்தை இறந்த பிறகு அப்போ விஜய்க்கு 10 வயசா இருக்கும். அப்போ வந்து எனக்கு மனசுல விஜயை ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சு அதுலேயும் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நல்ல நவீன முறையில், என்ன நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பீரியடில். நவீன முறையில் கேன்சர் க்யூர், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கேன்சர் பேஷண்ட் உயிர் பொழைச்சிக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வர டாக்டர் ஆக்கி அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு எனக்கு. அதில் ஒரு வந்து அப்படி ஆக்கணும்னு நினச்சேன் நான். ஆனால் நீங்கள் தான் நினச்சி ஒரு ஃபர்ஸ்ட் படமே அவர் வச்சு டைரக்ட் பண்ணீங்க அவங்கள. அதான் சொல்கிறேன், அப்படி நினச்சேன். அவர் வந்து நடிகனாகணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு, அவர் தான் இது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து நான் நடிகனாகணும் அப்படின்னு தானே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நம்ம நினச்சது நடக்கலை. அப்போனா என்ன பண்ணணும்? பிள்ளைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் தானே என்னமோ. பட் நீங்கள் அவர் விஜயை நீங்கள் டாக்டர் ஆக்கணும், எதுக்காக டாக்டர் ஆக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வரணுங்கிற உங்களுடைய கனவை நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். பட் என்னன்னா அது நானே சின்ன இப்போ 7 வயசாக இருக்கும்போதே வந்து வெற்றின்னு ஒரு படத்தில் நடிக்க வச்சேன். இப்படி தொடர்ந்து சின்ன சின்ன குழந்தையா இருக்கும் போதே நடிக்க வச்சு ஒரு 14 வயசில் இது எங்கள் நீதின்னு ஃபுல் கேரக்டர் அதில் நடிக்க வச்சேன். இப்படி என்னை அறியாமல் அவர் மனசில் நான் விதைச்சிட்டு திடீர்னு வந்து 18 வயசாகும் போது நீ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? கரெக்டா? உங்கள் பையன் எங்களோட இளைய தளபதிட்ட ஒரு விஷயம் பிடிக்காது, எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, இதனால தான் எனக்கு அவங்க கூட சண்டையே வரும் அப்படின்னா என்ன வரும்? பிடிக்காது. ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, பேச மாட்டாரு. ஐயோ ரொம்ப கோவக்காரன் அவர். அது வெளியே தெரியாது. அவனுடைய கோபம்லாம் வீட்டுக்குள்ள தான். வெளியில வந்து இந்த சபை நாகரிகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்ப இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியலில் இருந்து அமைச்சராகி முதல்வராகிறவங்க பெரும்பாலானோர் சினிமால இருந்து வந்தவங்கள தான் இருந்தாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய தளபதியுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருந்தால் நல்லா இருக்கும்? அது நான் சொல்ல முடியாது.
அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது. தன்னுடைய பிள்ளை ஏன்னா அதான் சொல்கிறேன்னு, இப்போ ஜென்ரேஷன்லாம் அவங்க லைஃப்பை எப்படி டிசைன் பண்ணணுமோ அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு தந்தையோட ஸ்தானத்துல இருந்து தன்னோட பிள்ளைய கொண்டு போறதுக்கு ஒரு அட்வைஸ், ஒரு கருத்து. இல்லை, அதெல்லாம் தான் இப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவில் இருக்கேன்ல. அதெல்லாம் சொன்னாவே நம்ம தப்பு பண்ற ஒரு எதிராளிய மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிறது இல்லை. பொதுவாகவே எந்த ஜென்ரேஷனுக்கு தாய் தகப்பன்கள் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாவது ஓரளவு ஏற்றுக்குருவாங்க. அதுவும் ஓரளவு தான், ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு தான் சொல்ல முடியும். இல்லைன்னா படம் வாய் முடிக்க சும்மாறான்றான். Vanam, your digital content channel.